கடத்தொழில் அமைச்சர் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் இன்று கிளிநொச்சி பரந்தன் இந்து மகா வித்தியாலய பகுதியிலே வெள்ள அனர்த்தம் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கின்ற மக்களை பார்வையிடுவதற்காக வருகை தந்திருந்தார். அதன் போது அவர் தெரிவித்த கருத்துக்களை இதெல்லாம் கொடுத்தது நான் கொடுக்க இல்லை. சரியா, வேற வேற நிறுவனங்கள்லாம் சேர்ந்து உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் நம்ம நன்றி கொண்டு சொல்லணும் கட்டாயம். சரியா, ஒன்று அதனால வேண்டி நாங்க சொல்லிக் கொள்றதுக்கு வேற எதுவும் இல்லை. உண்மையில இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க மாற்றம் இல்லை, முழு நாடே பாதிப்பு. யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டா எடுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை. சரியா, எல்லா இடங்கள்லயும் எல்லா கிராமங்கள்லயும் நல்லூர்ல ஏழையா பணக்காரனா அப்படியா இப்படியா ஜாதியா அது எல்லாமே இல்லாம இன்னைக்கு தண்ணி உண்டு விளையாடுது. சரியா, அப்ப அதனால வேண்டி நாங்க உங்கள்கிட்ட எல்லாருக்கும் கேட்டுக்கொள்றது நீங்க எல்லாம் ஷேப்பா இருங்க, கவனமா இருங்க. சரியா, என்கிட்ட இதோட முடிய போறது இல்ல. அடுத்து சரியா சரியா சரி சரியா. அதனால அதுக்கு அடுத்த பிறகு எங்களுக்கு தேவை இருக்குது என்ன சுகாதார பிரச்சனைகளுக்கு வரும். சரியா, டெங்கு போன்ற பிரச்சனைகள் உணவு சொல்ல வரும். அப்ப அதுகளுக்கான வேலை திட்டங்களையும் நாங்க முன்னெடுக்கிறதுக்கு இருக்கிறோம். சரியா, அது எல்லாத்தையும் உடைச்சி கவனிப்பார் கட்டாயம். சரியா, அது இல்லாம நாங்க எங்கட பக்கத்தால அடுத்த வாரத்திலிருந்து 100க்கு அதிகமான டாக்டர்மார் வாரத்துக்கு இருக்கிறாங்க. எல்லாமே இலவச மருத்துவ முகாம்களை நடத்துறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். சரியா, அப்ப அதுகளுக்கு நீங்க எல்லாருமே உண்டு. அதே போன்று நாங்க எங்களோட அரசாங்கத்துல இந்த அனர்த்தத்துல இருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக எங்களால இயன்ற நிதி உதவிகளை செய்திருக்கோம். சரியா, ஒரு மாவட்ட அரசாங்க அதிபர்கள் எல்லாருக்குமே நாங்க காசு கொடுத்திருக்கிறோம். அது போதையில்லைன்னு சொன்னா மறுபடியும் கேட்கறதுக்கு சொல்லியிருக்கிறோம். அதே போன்று இன்னைக்கு நமது பாடசாலைகள் இருக்கின்ற ஆட்கள் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. இதே போன்று வீடுகள்ல இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வீடுகள்ல இருக்கின்ற ஆட்களுக்கும் நாங்க நிவாரணம் வழங்குறதுக்கான முடிவெடுத்திருக்கிறோம். அது இன்னைக்கு நாளைக்கு பெரியவர் அவங்களுக்கு எல்லாரும் உணவு பொதிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் அனர்த்த நிவாரண முகாமைத்துவ நிலையத்தால செய்யறதுக்கு தீர்மானித்திருக்கிறாங்க. அதுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கு இருக்கிறாங்க. அதனால வேண்டி நாங்க எங்களால என்ற வேலைகள் செய்யறோம். சரியா, ஒன்று அதனால வேண்டிதான் நம்ம சொல்றோம். நம்முடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். வேற எதையும் இல்ல, நாட்டுல சாதாரண பாமர கிராமங்கள்ல கட்டியல் கொள்ளன்னு சொன்னா, கிராமங்களுக்கு உதவி செய்யலன்னு சொன்னா, கிராமங்கள்ல இருக்கின்ற வீதியா பாலங்களா அல்லது அங்க இருக்கின்ற பாடசாலைகளா வைத்தியசாலைகளா இதுகளை புனரமைக்க இல்லைன்னு சொன்னா ஒரு நாடை முன்னேற்ற இயலாது. அதனால வந்து எங்களோட அரசாங்கத்துல முன்னுரிமை அளிக்கிறது கிராமங்களுக்கு, கீழ்மட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு, மக்களுக்கு. சரியா, அதனால வந்து இன்னைக்கல்ல இன்றைய விட நாளைக்கு நாடு சிறப்பான நிலைமைக்கு கொண்டு வருவோம். ஏன்னா அதே போல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நாள் வரைக்கும் இந்த நாட்டை நாசமாகினது வந்து லஞ்சம், ஊழல், மோசடி, அதிகாரத்தின் காரணமாக. அதனால நாங்க அந்த நிலைமைக்குள்ள இருந்து மாற்றத்திற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று இதனால வரைக்கும் வருகின்ற அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டா அதி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள். ஏன்னா அது இல்லாம யாருடைய பணம் கேட்ட பேர் மக்களுடைய பணத்துல ஏன்னா பாதுகாப்பு பசு வாகனங்களையா, போலீஸ்காரங்களா, அல்லது ஏனைய வீட்டு வசதியா, அல்லது வாகன வசதியா, வாகன போமிட்டா, பார் போமிட்டா, ஏன்னா செட் போமிட்டா எல்லாமே எடுத்தது வேற எதுவும் இல்ல, மக்களுடைய பணத்தை. அப்ப அந்த அமைச்சர்கள் போன்ற நாய்க்குட்டிகளுக்கு எல்லாருக்கும் இதனால வரைக்கும் சாப்பாடு போட்டது வேற யாரும் இல்ல, உங்களோட பணம். சரியா, அப்ப அது சொல்ல வேண்டி இன்னைக்கு நாங்கள் வந்து கொடுக்கிறது வந்து எங்களோட பணம் இல்ல, உங்களோட பணம். மக்கள்கிட்ட இருந்து நாட்டில் இருக்கின்ற பிரதானமான வருமானம் தான் வரியின் மூலமாக கிடைக்கின்ற வருமானம். அப்ப அந்த வரி பணத்தை தான் நாங்க மறுபடியும் மக்களுக்கு கொடுக்கணும். ஆனா இந்த நாள் வரைக்கும் என்ன நடச்சுன்னு கேட்டா, இந்த நாள் வரைக்கும் அந்த வரி பணத்தை திருடி மோசம் செஞ்சதுனால வேண்டிதான் நமக்கு நாடு இந்த அளவுக்கு செல்லுவதுக்கு ஒரு காரணங்கள்ல ஒன்று. சரியா,
அதனால எதிர்காலத்தில் அவ்வாறான மோசடி இடம்பெறாது. அமைச்சர்களும் வந்து எம்பிமார்களும் வந்து சாதாரண மக்களாகத்தான் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல நம்மள இருக்கின்ற 50 கிட்டத்தட்ட அமைச்சர்களும் ஒரே முறையில மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நேர்த்தியாக ஒன்றாக சேர்ந்து செயற்படுகின்றவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். அதே போன்ற அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் 25 கேபினெட் மினிஸ்டர் இருக்கிறோம். யாருமே போலீஸ் பாதுகாப்பு இல்லை. சரியா? போலீஸ் வாகனம் கிடையாது, சொகுசு வாகனம் கிடையாது. அதனால எங்கட பக்கத்துல நாங்க எங்கட செலவுகளை குறைச்சி மக்களுக்கு அது பெற்றுக் கொடுக்கறதுக்கான வேலைகள் இருக்கின்றோம். அது மாத்திரம் நாங்க சம்பளம் கூட எடுக்கிறது இல்லை. சம்பளத்தையும் பொது நிதியத்தில் வச்சு மீண்டும் அதை நாட்டுக்காக மக்களுக்காக செலவழிக்கிறது தான் எங்களோட கொள்கையாக இருக்குது. அப்ப அதனால வேண்டி நாங்க பார்க்கக்கூடிய சீக்கிரத்துல இந்த 5 வருஷங்களுக்கு நமது நாட்டை இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையை விட மேல உயர்த்தி எடுக்கிறதுக்கு அதற்கு நாங்க சொல்லிக் கொள்றோம். என்னன்னு கேட்டா வேறு இதற்கு இனிமேல நீங்க எல்லாம் பார்வையாளர்களா இருக்காது. தேர்தல் முடிஞ்ச பிறகு கையை கழுவி கொண்டு வீட்டுக்கு போற வேலை இல்லை. இனி நாடு கட்டி எழுப்பணும். நாங்க நீங்க எல்லாருமே ஒன்று சேரணும். எங்களால் மாத்திரம் முடியாது. அன்ற தோல் குற்ற மாதிரி நாங்க வந்து மெஜிக்காரர்கள் அல்ல, வித்தை காட்டுகின்றவர்கள் அல்ல. ஏன்னா அதே கொண்டு அதாவது அப்புத விளக்கம் இல்லை. ஏன்னா திறந்தெடு சீசையில் கொண்டா வந்து தங்க நகைனா கொட்ட போறது இல்லை நமக்கு. ஏன்னா நம்மட கையை ஊட்டித்தான் நம்ம கர்ணம் பாயணும். ஏன்னா அதனால நம்மட கிராமங்களை நாட்டை கட்டி எழுப்புகின்ற பணி இன்றைக்கு பெரிய பணி ஒன்று இருக்குது. அந்த பணிக்கு இதுவரைக்கும் எல்லாம் பார்வையாளர்களாக இல்லாம எதிர்காலத்துல பங்காளிகளாக மாறுங்கட்டு நாங்க மிக மிக அன்பாக எல்லாருக்கிட்டும் கேட்போம். அதனால எனக்கு மற்ற இடங்களுக்கு போறதுக்கு இருக்கு. அதனால எனக்கு போறதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நீங்க எல்லாம் ஷேப்பா இருங்க, கவனமாக இருங்க. உங்களோட டிஎஸ் இருக்கிறாங்க, என்ன டிஎஸ் இருக்கிறாரு, எல்லாமே உங்களை பார்த்து கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07914644428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.